ஏனுங்க தக்காளியோட விலை ஏறங்காட்டி சீக்கிரம் இதையும் செஞ்சு வச்சுக்கோங்க. மாத கணக்கில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து 2 கிலோ தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கையளவு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததையும் மஞ்சள் பொடி ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உப்பு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. சைட்லேயே வந்து கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. தக்காளி பாருங்கள் 2 கலந்து நல்லா திக்கான பேஸ்ட் வந்ததையும் ஆற வச்சு இந்த பதத்தில் இருக்கணும். மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம பொடி பண்ணி வச்ச கடுகு, வெந்தய பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாருங்களேன் அப்படியே ஒரு ஸ்டேஜில் திக்காகி லாஸ்ட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தலன்னு தக்காளி ஊறுகாய். எண்ணெய் நிறைய சேர்த்திருக்கோம். ஸோ உப்பு, காரம் எல்லாம் உரப்போட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.